Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் வீட்டுக்குள் வரும்போது அவர் ஆசீர்வாதத்தை புரண்டோட பண்ணுகிறார். அவரால் மாத்திரமே வீடு என்னும் கட்டடத்தை இல்லமாக மாற்ற முடியும். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் வீட்டையும் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வீடுகளிலே எவ்வளவோ பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பலர் இவ்வாறாக கூறுவார்கள், நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒப்பு கொடுத்தோம், அவர் எங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி கூறுவார்கள். ஆம், நாமும் அப்படி செய்யும் பொழுது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவர் நம்மோடு கூட வந்து வசிப்பார், நம் வீட்டிலே உலாவுவார். ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். பாவம் செய்த ஆதாமோ அவரை காண பயந்து ஒளிந்து கொண்டான், எனவே ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நாம் அப்படி இல்லாமல் நீர் எங்கள் மத்தியிலே வந்து இறங்கி எங்களை ஆசீர்வதியும் என்று அழைப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சகேயு இயேசுவை காண ஆசையோடு தேடினான். இயேசு அவன் உள்ளத்தை அறிந்தவராய், சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கூறி அவனோடு அவன் வீட்டிற்கு சென்றார், அவனை ஆசீர்வதித்தார். நீங்களும் கூட ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிரும் என்று அழைக்கும் போது அவர் வருவார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள் என்று மல்கியா 3:16 வாசிக்கிறோம். உங்கள் வீட்டிலே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஆண்டவர் கேட்பார். எனவே அவருக்கு பிரியமான காரியங்களையே நாம் பேசுவோம், சிந்திப்போம். அப்பொழுது அவர் நமக்குள்ளே வந்து தங்கி நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றுவார். அவ்வாறு நம்மை நேசிக்கிற, நம்மோடு வந்து தங்க விரும்புகிற ஆண்டவரை நீங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு சண்டை இருப்பதில்லை, அசுத்தமான காரியங்கள் இருப்பதில்லை. இயேசு வந்து தங்கும் வீட்டிலே எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதமுமே இருக்கும். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நீதிமொழிகள் நீதிமான்களுக்கு வரும் நன்மையை குறித்தும் துன்மார்க்கருக்கு வரும் தீங்கை குறித்தும் கூறுகின்றன. வேதம், நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் என்றும், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்றும் கூறுகிறது. உலகமும் நீதிமானுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கூறுகிறது. ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார், பெருமையுள்ளவர்கள் மேல் கோபம் கொள்கிறார். தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியபடியினால் தேவன் அவனை புல்வெளியிலிருந்து ஆடுகளை மேய்த்த இடத்திலிருந்து அழைத்து சென்று இஸ்ரவேலை ஆளுகிறவனாக வைத்தார். தாவீது
கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று ஜெபித்தான். கர்த்தர் தாவீதையும் அவன் வீட்டாரையும் நினைத்தருளி ஆசிர்வதித்தார். தாவீதை போல கர்த்தருடைய பெட்டி 3 மாதங்கள் இருந்த ஓபேதேதோமின் வீட்டையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார். இயேசுவை எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் மார்த்தாளின் வீட்டையும் ஆண்டவர் ஆசிர்வதித்தார். அவள் தன் வீட்டை அவருக்கு திறந்து கொடுத்திருந்தாள். இயேசு அடிக்கடி அங்கே சென்றார். அவளுடைய வீடு இனிய இல்லமாயிற்று. பக்தியாக வாழ்கிறவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். தேவனால் மாத்திரமே வீடு என்னும் கட்டடத்தை இல்லமாக்க முடியும். அவர்தான் மெய்யாய் ஒரு வீட்டை கட்டுகிறவர். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டுக்குள் தேவன் நுழைவதற்கு அனுமதியுங்கள். அவருடைய வசனங்களை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக தாழ்மையாய் இருங்கள். தாவீதை போல உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பார். உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உங்கள் வீட்டை ஆசிர்வதிக்க தொடங்கும் போது நீங்களும் தாவீதை போல, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று கூறுவீர்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை பன்மடங்காய் ஆசிர்வதிப்பார். உங்கள் வீடு உண்மையாகவே இனிய இல்லமாக மாறும். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீதிமானின் வீட்டை ஆசிர்வதிப்பேன் என்ற உம்முடைய வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இன்று என்னுடைய இருதயத்தையும் வீட்டையும் உமக்கு திறந்து தருகிறேன். வந்து எனக்குள் வாசம் பண்ணும். என்னுடைய வீட்டை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமாதானத்தினால், அன்பினால், ஆசிர்வாதத்தினால் நிறைந்ததாக மாற்றுவதாக. தாவீதை போல உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன். என்னை சுத்திகரித்து உமக்கு முன்பாக ஏற்றவனாக மாற்றும். தாவீது, ஓபேதேதோம், மார்த்தாள் இவர்களின் வீடுகளை நீர் ஆசிர்வதித்தது போல என்னுடைய வீட்டையும் நினைவு கூர்ந்து உம்முடைய தயையை எங்கள் மேல் பொழிந்தருளும். உம்முடைய வார்த்தை என் வீட்டில் இருப்பதாக. என் வீட்டார் அனைவரின் இருதயங்களும் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவதாக. என்னுடைய வீடு உண்மையிலேயே இனிய இல்லமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீரே என் ஆண்டவர், என் இரட்சகர் என்று ஒப்புக்கொள்கிறேன். என் பாவக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என் இல்லத்தை நீர் வாடும் ஸ்தலமாக மாற்றியருளும். என் வீட்டாரையும் என்னையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பியருளும். என்னுடைய வீட்டை ஜெப வீடாக மாற்றியருளும். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.